வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தோம். அங்கே கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க போயிருந்தோம். இப்போ போட்டிங்கில் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இது போட்டில் எடுத்த ஃபோட்டோ வீடியோ. போட்டிங்லேருந்து இப்போ போட்டிலேருந்து இப்போ கடலை பாருங்கள். அப்புறம் நாங்கள் காலையிலே கிளம்பி போயிட்டோம். பஸ்ஸில் 7 மணிக்கு கிளம்புனோம். 8 மணிக்கு போய் சேர்ந்தோம் கன்னியாகுமரி. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு 8:30க்கு லைனில் நின்னோம். இதான் கிளாஸ் பிரிட்ஜி பாருங்கள். இந்த கிளாஸுக்கு மேலே நடந்து போகிறது, கீழே கடல் அலையே பாருங்கள். 8:30க்கு லைனில் நின்னோம். மத்தியானம் 1:45 ஆகிட்டு உள்ளே போகிறதுக்கு. அவ்வளோ கூட்டம். மே மாதம் லீவ் டைம்ங்கிறதுனால. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 75 ரூபா. உள்ளே டிக்கெட்டு ஒரு 30 ரூபா, 105 ரூபா ஆகுது ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. இந்த இடத்துல பாருங்கள், மீன் நிறைய கிடக்குது. இந்த மீன் குட்டி குட்டியாக நிறைய இந்த இடத்துல மீன் கிடக்குது பாருங்கள். போட்டிங்கில் உள்ளே போய் விவேகானந்தர் மண்டபத்தில் இறக்கி விடுவாங்க. விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பார்த்துட்டு அங்கே உள்ள ஃபோட்டோ எடுக்கலாம் அனுமதி இல்லை. அப்படி பக்கத்தில் விவேகானந்தர் தியான மண்டபம் இருக்குது. விவேகானந்தர் தியானம் பண்ணது. அங்கேயும் போய் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அங்கேயே வெளியே நின்று நல்ல கடலெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளாஸ் பிரிட்ஜி மூலமாக திருவள்ளுவர் சிலைக்கு பார்க்க வருவோம். இது விவேகானந்தர் மண்டபம் தான். இங்கே தான் நின்றுட்டுருக்குறோம் பார்த்துட்டு. இந்த திருவள்ளுவர் சிலை பாருங்கள். இப்போ நாங்கள் பார்த்துட்டு இப்போ கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக போக போகிறோம். விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பார்த்துட்டோம். இதில் ஒரு ஒயிட் லைன் கோடு போட்டிருக்கு. அது வழியாக போனோம்னா சுடாது கால். ஏன்னா மதியான டைமு. செப்பல்லாம் உள்ளே போடக்கூடாது, ஒரு இடத்துல கழட்ட சொல்லிட்டாங்க. அந்த ஒயிட் லைன் கோட்லேயே போயிட்டு இப்போ கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக போகிறோம். அதில் கொஞ்சம் கார்பெட்லாம் விரித்து போட்டிருந்தாங்க. அதில் நடக்கிறதுக்கு சூடாக இருக்குல்ல, அதனால் நல்ல வெயில் வேறு. ஆனால் கடல் நல்ல காற்று வந்தனால வெயில் தெரியல. இதான் கிளாஸ் பிரிட்ஜ் பாருங்கள். ஒரு 5 அடி இருக்கும் அகலம். லென்த்து ஒரு 20 அடி இருக்கும், அவ்வளோதான். அது வழியாக நடந்து போகும்போது கீழே அந்த கடல் அலையை பார்த்துட்டே நடக்கலாம். இது கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க அழகாக இருக்கலாம். தண்ணிக்கு இப்படி பார்த்துச்சே நடந்து போகிறது. திருவள்ளுவர் சிலையை நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் கீழே இறக்கி வந்துட்டோம். கடலை பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. திருப்பி லைனில் நின்னோம்னா போட்டில் ஏறி திருப்பி வெளியே கொண்டு விட்ருவாங்க.